தேடுகின்ற ஆர்வம் உடையவர்களாய் இருப்போமானால் தூக்கம் ஒரு பொருட்டல்ல. தூக்கம் எங்களை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கடவுளுடைய ஊடகம், தேவனுடைய ஊடகம் என்கின்ற தலைப்பில் அநேக காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ரைட். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் ஊடகத்தை பார்க்க போகிறோம். இப்ப இந்த ஊடகம் பரிசுத்த வேதாகமம் என்பது 2 ஏற்பாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று புதிய ஏற்பாடு, அடுத்தது பழைய ஏற்பாடு, அல்லது பழைய ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாடு. இவை 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு என்பது என்ன? புதிய ஏற்பாடு என்பது என்ன? பழைய ஏற்பாடு சரித்திரங்களை, குறிப்பாக நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்க தரிசனம், இது 3ம் உள்ளடக்கப்பட்டதுதான் பழைய ஏற்பாடு. சங்கீதங்கள், நியாயப்பிரமாணம் மற்றும் சங்கீதம், அடுத்ததாக தீர்க்க தரிசனங்கள், இவை உள்ளடக்கப்பட்டதுதான் பழைய ஏற்பாடு. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில தெளிவில்லையே. நியாய தீர்ப்பு என்பதை பார்க்கிறோம். கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. பழைய ஏற்பாடு சொன்னது ஞாபகம் இருக்கா? கேட்டுதா? புதிய ஏற்பாடு சொல்லுங்க. சரி. புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையா இருக்கிறது. புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய பாடுகள், இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், பரமேறி செல்லுதல் மற்றும் நியாய தீர்ப்பு, அத்தோடு கூட திருச்சபை ஸ்தாபித்தல், நிருபங்கள், இவைகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே இந்த பழைய ஏற்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது, பழைய ஏற்பாடிலே சில நேரம் இந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள், இன்னும் முஸ்லிம்கள், யெகோவா சாட்சிக்காரர்கள், இவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்கள் இயேசு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள், இயேசு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசு சாதாரண ஒரு மனிதன், நல்ல மனிதன், அல்லது தீர்க்கதரிசி, அல்லது இயேசு ஒரு தூதன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பரவலாக இப்ப நான் சொல்லப்பட்ட இந்த மக்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் மற்றும் முஸ்லிம்கள், யெகோவா விட்னஸ், இப்படி போன்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். சரி, முஸ்லிம்கள் மறுதலித்தால் பரவாயில்லை. இந்த யெகோவா விட்னஸ் பைபிள் தான் வைத்திருக்கிறார்கள். யூதர்களும் பழைய ஏற்பாட்டை முழுமையாய் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசுவை தெரியவில்லை. அதாவது 7034 தடவைகள் பழைய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது 7034 தடவைகள் பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் சில பேர் சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டில அல்லது புதிய ஏற்பாட்டில இயேசு கடவுள் என்று நீங்கள் காண்பித்தால் நாங்கள் முஸ்லிம்களுக்கு சேர்ந்து விடுகிறோம் என்கிறார்கள். அப்படியெல்லாம் சவால் விட்டு பேசுகிறார்கள். ஆனா நம்ம ஆட்களுக்கும் சரியாய் பேச தெரிவதே இல்லை. சும்மா கத்ததான் தெரியுமே தவிர சரியான காரியங்களை சொல்ல தெரியாது. அதே அவர்களுக்கு சவால் விட்டு பேசுறதுக்கு நம்மிடத்துலயும் ஆள் இல்லை போல இருக்கு. சரி, போகட்டும், அதல்ல இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது. எது எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தான்
பழைய ஏற்பாடா இருக்கு அல்லது புதிய ஏற்பாடா இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஹலோ, கிருபாலினி கிருபாலினி சிஸ்டர், சிஸ்டர் மைக் ஒர்க் ஆஃப் பண்ணி விடுங்க. கிருபாலினி சிஸ்டர், ஃபோன் பண்ணி தான் சொல்ல வேணும் போல. ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க பாஸ்டர். ஓகே, பாஸ்டர். கவனிங்க. ரைட், ஓகே, ரைட். கவனம் எடுக்கணும். இப்ப நீங்க ஏதாவது ஒன்றுக்கு செவி கொடுக்க வேண்டும். இப்ப குறிப்பா பாருங்க, இதுதான் நாம அநேகமா செய்யற பிள்ளைகள் என்னன்னா, எல்லாத்துலயும் நாம காலை வைத்துக் கொள்றோம், எல்லாவற்றிலையும் தலையை ஓட்டிக் கொள்றது. எது முக்கியமோ எது தேவையோ அதைத்தான் நாம் தெரிவு செய்ய வேண்டும். அதைத்தான் குறிப்பா நான் எங்களுடைய டீமுக்கு இப்ப 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 இதுல வந்து எங்களுடைய டீம் என்று சொல்றது, தமிழ்நாட்டுல இருக்கிற டீம் அவ்வளவும் நாங்க நல்ல ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, உங்களுக்கு தெரியும், எல்லாரை விட அவர்கள் மிக முன்னணியில வேதத்தை கேட்பதற்கு ஆர்வமுள்ளவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், எல்லா காரியத்திலும் தலையிட்டு எல்லா அதாவது வேத பாடத்துக்கும் தவறாமல் அட்டன் பண்ணி விடுவார்கள். அதனால இவர்களை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் அவர்கள் இப்ப தேவையில்லாததுக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டார்கள். என்றால் வேதத்துல நாம் கடந்த முறை சொன்னது போல எல்லாத்திலையும் தலையிட்டுக் கொள்வோம் என்றால் எது சரி எது பிழைன்னு தெரியாது. எல்லாம் ஒன்று அல்ல. நீ வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா எல்லாம் ஒன்று அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல 2 லீடர்ஸ் இருக்கிறாங்க, 2 வழி இருக்கிறது, 2 வசனம் இருக்கிறது, 2 இடங்கள் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன். ஆகவே சரியானது எது, அதைத்தான் நாம் பின்பற்ற வேணும். எல்லாம் 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 என்ற ஒரு அந்த பொது நோக்கு, எம்மதமும் சம்மதம் என்று போகிற போக்கு சரியில்லை. ஏனென்றால் அதாவது 2 லீடர்ஷிப் இருக்கு. அந்த 4 லீடர்ஷிப் இல்ல, 2 லீடர்ஷிப். ஒன்று கடவுளுடைய பட்சமா இருக்க வேண்டும், இல்லது பிசாசுடைய பட்சமா இருக்க வேண்டும். ஆகவே ஒன்றை நாம் சரியாய் சத்தியத்தை அறிந்து சத்தியம் மட்டும்தான் விடுதலையாக்கும். சத்தியம் யார்? இயேசு கிறிஸ்துவின் போதனை. அவர் சத்தியத்துக்கு எதிரானது எது? பொய் போதனை, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள், கள்ள காரியங்கள் இருக்கிறது. இதை நாம் இனங்களை காண்டு எது சரியானது என்பதை பின்பற்ற வேண்டும். இப்ப எல்லா ஸ்கூல்லையும் படித்தால், எல்லா போதனைகளையும் கேட்டால் நாம சரியானதுல இருக்க முடியாது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டீயை பற்றி சொல்லி தந்தேன். ஏன் நம்மால சரியா பயணிக்க முடியல? ஏன்னா நம்முடைய சிந்தையில நிறைய போதனைகள் நிறைந்திருக்கிறது. அது எது சரி எது பிழை என்று தெரியல. சரியானது வைத்திருக்கிறோம், பிழையானது வைத்திருக்கிறோம். எனவேதான் நம்ம சரியானதை பின்பற்ற முடியவில்லை. அதனாலதான் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இருக்க மாட்டேன்றது. இந்த புதிய ஏற்பாடுல ஒன்னும் சொல்லல, பழைய ஏற்பாடு மட்டும் சொல்லிருக்கீங்க. புதிய ஏற்பாடுல சொல்லல. ஒன்றுமே கேட்கலையா நான் சொல்றது? இப்ப கேக்கு பஸ்ட். இந்த புதிய ஏற்பாடுக்கு நீங்க விளக்கம் சொல்லல. பழைய ஏற்பாடு வந்து சரித்திரம், நியாயப்பிரமாணம், சங்கீதம். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப நான் சொல்ற ஒண்ணு கேட்கலையா நீங்க? இப்ப கேக்கு பாஸ்டர். அது இப்ப சொல்றது கேளுங்க, அதுக்கு சொல்லலாம். கொஞ்சம் பொறுங்க. இப்ப முதலாவது சொல்றதை நம்ம கவனம் எடுப்போம். இப்ப நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? ஒண்ணு கேட்க இல்லையா? இந்த டீயை பத்தி சொன்னீங்க பாஸ்டர். நம்ம ஆளுங்க எல்லாம் இப்படித்தான், அதனாலதான் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்கு டீயை குறிச்சு சொன்னீங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, 2 வழிகளை பற்றி சொல்லுங்க பாஸ்டர்.
அதுகளை முக்கியம் கவனிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு கேட்கிறோம், இவ்வளவு படிக்கிறோம் என்றதல்ல, நம்ம எப்படி நடக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் எவ்வளவு படித்து விட்டோம், அவ்வளவு படித்து விட்டோம், இவ்வளவு படித்து விட்டோம் என்றதல்ல, நாம் எப்படி நடக்கிறோம். வாழ்க்கை மிக முக்கியம். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இப்ப நீங்க என்னத்தை படிச்சாலும், எவ்வளவுதான் நீங்கள் படிச்சாலும், எத்தனை பேரிடத்துல படிச்சாலும், எத்தனை பைபிள் காலேஜ்ல, வேதாகம கல்லூரியில படித்தாலும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் சரியான சத்தியத்தை மட்டும் பின்பற்ற வேண்டும். சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துடைய போதனை. இயேசு கிறிஸ்துடைய போதனையில கலப்படம், அதான் நாம் பார்த்துக்கோம். ஊடகத்துல நாம் பார்க்கிறோம், ஊடகத்துல கலப்படம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆதியிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விடாதபடி பிசாசு டிஸ்டர்ப் பண்ணி மனிதனை தேவனை விட்டு பிரித்தார். அப்ப இப்பவும் அது நடக்கிறது. இப்ப இதை நாம் கவனிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப தெளிவு, நமக்கு விழிப்பு அவசியம். ரைட், இப்ப கவனிப்போம். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அதுக்கடையில தேவகுமார் பிரதர், நீங்க அதை சொல்ல வேண்டாம், இதை சொல்லுங்கன்ற மாதிரி அவர் என்னிட கேட்கிறார். சரி, அவருக்கு ஆர்வம் கூட. சரி, கவனிப்போம். இப்ப புதிய ஏற்பாடு சொன்ன விளங்க இல்லையா ஒன்றுமே? ஹலோ, ஒண்ணும் கேட்கல பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அதுல பிரேக் ஆயிட்டு. சரி, ஓகே. ரைட். புதிய ஏற்பாடு என்பது இப்ப இந்த வேதாகமம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்க 2 புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டது? அதை பார்ப்போம். அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பழைய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லலாம் நீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள். வெரி குட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டது? புறஜாதிகளுக்கு பாஸ்டர். ஓகே, அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு என்று வருகின்ற பொழுது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அதுவும் மெயினா கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலர்கள் தான். ஆனா இயேசு சொன்னார், நான் காணாமல் போன இஸ்ரவேலிடத்தில் வந்தேன் என்று சொன்னார். என்னாலும் அவர்கள் அதை இழந்து போனார்கள். எனவே எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இப்ப புதிய ஏற்பாட்டுல வருகின்ற பொழுது இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய போதனைகள், ஊழியங்கள், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறி செல்லுதல் மற்றும் திருச்சபை ஸ்தாபித்தல், மற்றது திருச்சபை எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள், நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், இவையெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது 2 ஏற்பாடுகளும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கவனிப்போம். பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையும், புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையும் குறிப்பிடுகிறது. பழைய உடன்படிக்கை என்பது என்ன? அவர்கள் பலி செலுத்துகின்ற பொழுது ஆட்டுக்கடா, இளங்காளை, புறா குஞ்சுகளுடைய இரத்தத்தினால் அவர்கள் பாவ மன்னிப்பை, அவர்கள் பாவத்துக்கு பரிகாரம் தேடினார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வருகின்ற பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பாய மீட்பு உண்டு என்பதை புதிய ஏற்பாடு எங்களுக்கு வழிகாட்டுகிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தேவனுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகம காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஊடகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் 2 அல்லது 3 விதமான ஊடக பிரிவு பார்த்தோம். என்ன விதமான ஊடக பிரிவுகள் சொல்ல முடியுமா? ஹலோ, தொடர்ச்சியாக சொல்ல முடியுமா? முதலாவது எலக்ட்ரானிக் பிரிவு, இரண்டாவது பிரஸ் மீடியா, மூன்றாவது சோஷியல் மீடியா பாஸ்டர். ரைட், வெரி குட். ரைட். முதலாவது நாம் பார்த்த
பார்த்தோம் என்ன மீடியா? எலக்ட்ரானிக்கல். அப்ப எலக்ட்ரானிக் மீடியா என்று சொன்னால் இலத்திரனியல் ஊடகம் என்றால் என்னது? ரேடியோ அல்லது டெலிவிஷன். இது குறித்து நாம் பார்த்தோம். வசனங்களை எல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா? முதல் வானொலி வேதாகமத்தின்படி எங்கே பார்த்தோம்? உபாகம் 4:35-36. வெரி குட், வெரி குட். உபாகம் 4:35-36. ஒருவேளை இன்றைக்கு தான் வந்தவர்கள் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்காக நான் கொஞ்சம் வாசிப்போமா? வாசிங்க. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். ரைட். இங்கே 36வது வசனம் மேல் பகுதியை கவனிப்போம். உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை. இந்த வானத்திலிருந்து சத்தத்தை இணை சொல், ஒற்றை சொல் என்ன என்று பார்த்தோம்? ஒலி. ஓகே. வான் பிளஸ் ஒளி. வான் பிளஸ் ஒளி. அதுக்கு என்ன சொல்ல? இணைத்து சொல்லுங்கள். வானொலி. வானொலி. ஓகே. இப்பொழுது இந்த வானொலி என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆனா இதை இதுவரைக்கும் இப்படி யாரும் பார்க்கல. ஏன்னா எனக்கு ஆண்டவர் இந்த மீடியா துறையை எனக்கு தந்ததுனால நான் நான் எந்த காலேஜ்லயோ எந்த பிரீச்சரோ இப்படி சொன்னது இல்லை. ஏன்னா நான் இந்த மீடியாவில் இருந்ததுனால நான் தேடினேன் வேதத்துல ஒரு வெளிப்பாடு என்ன கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் முதல் வானொலி என்று சொல்லுகின்றது இந்த இடத்துல தான் பார்க்கிறோம். இந்த வான்வழியாய் வந்த சத்தம். இந்த வான்வழியாய் வந்த சத்தம் தான் வானொலி. அப்ப முதலாவது வானொலி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது உபாகமம் 4வது அதிகாரம் 36வது வசனம். சரி, இந்த வானொலியில என்ன அறிவித்தல் கொடுக்கப்பட்டது? என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டது? எனது அனௌன்ஸ்மெண்ட் சொன்னேன் இல்லையா? ரைட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னத்தை குறித்து இந்த வான்வழியாக சத்தம் பிறந்தது என்றால் 35வது வசனம் தெளிவுபடுத்துகிறது. எதற்காக இந்த வானத்திலிருந்து இந்த வானொலியாய் இந்த சத்தம் வந்தது என்றால், கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. அப்ப மெயினா கடவுளுடைய ஊடகம் எதை குறித்து? கர்த்தரே தேவன் உண்மையான சாத்தான். கேக்குதாமா? விட்டு விட்டு கேட்டுச்சு, அதான் கூப்பிட்டேன். அதாம்மா, நான் என்ன செய்ய? எனக்கும் கஷ்டமா இருக்கு, உங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. என்றைக்கு தான் அந்த கஷ்டம் தீரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க பேசும்போதெல்லாம் நல்ல தெளிவா இருக்கு பாஸ்டர். பேசலாம். கேக்குதா? கேக்குது பாஸ்டர். இடைக்கிட பிரேக் ஆகுதா? இடைக்கிட பிரேக் ஆகுதா? சரி, கொஞ்சம் சமாளிப்பேன். என்ன செய்ய? என்ன இந்த கஷ்டம் மாறும் கேதியா? என்ன சீக்கிரம் மாறுமே. ஓகே ரைட். முடிந்த அளவு கவனிப்போம். ஏன்னா எனக்கு திரும்ப எனக்கு தான் உங்களை விட எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. ரைட். சரி, இப்ப கவனிப்போம். இப்ப இந்த மீடியா முதலாவது ஊடகம் தேவனுடைய ஊடகம், பரிசுத்த வேதாகமம். சரியா? இப்ப இதுல இந்த ஊடகத்துல தேவன் என்ன அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறார்? என்ன அனௌன்ஸ்மெண்ட்? தன்னை பற்றிய அறிவை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே
அவர் தம்முடைய ஊடகத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஆமென். ஆமென். இந்த ஆமேன் என்றதையும் கொஞ்சம் கவனத்துல எடுங்க. நீங்க ஆமேன் என்று எல்லாரும் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கேக்குது என்று நான் புரிந்து கொள்வேன். இப்ப கவனிங்க. எதற்காக தேவன் தமது ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்தது? ஏன் மனுகுலத்துக்கு இந்த வேதாகமத்தை தேவன் அருளினார் என்றால், தாம் ஒரே தேவன், தன்னை பற்றி அறிகின்ற அறிவு மக்களுக்கு வர வேண்டும், தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். எனவே தான் அவர் வான் வழியாக வானத்திலிருந்து சத்தத்தை தொனிக்க பண்ணினார். இதுதான் வானொலி என்று பார்த்தோம். அவருடைய விருப்பம் என்ன? அந்த உண்மையான தெய்வத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை. சரி, இது இப்ப வானொலியை குறித்து பார்த்தோம். அடுத்து டெலிவிஷன். சொல்லலாம், நீங்க டெலிவிஷன் எங்க பார்த்தோம்? டிவி. ஹலோ, கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். கேக்குது பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். 10 கட்டளையே பாஸ்டர். சீனாய் மலையிலிருந்து தேவனுடைய இல்லை. சத்தத்தை தூரத்திலிருந்து யாத்திராமம் 20:18. யாத்திராமம் 20:18. காட்சி காட்சி. யாத்திராமம் 20:18 வாசிங்கள். சொல்லுங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று ஓகே, வாசிக்கவா பாஸ்டர்? ரைட். இப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்தோம், இதுல என்ன பார்த்தோம்? தூரத்திலே கண்ட காட்சி. இதுக்கு ஒத்தை சொல், இணைப்பு சொல் என்ன? தூரத்திலே காண்கின்ற காட்சிக்கு இணைப்பு சொல் என்ன? ஒற்றை சொல். பார்க்கிறது. தொலைக்காட்சி. மற்றவங்களுக்கு புரியுதா, விளங்குதா? பாஸ்டர். ஓகே ஓகே பாஸ்டர், விளங்குது. ரைட், ஓகே. தூரத்திலிருந்து காண்கின்ற காட்சிக்குத்தான் தூரம் என்பதற்கு தொலை என்றும், காட்சிக்கு காட்சி என்றும். தொலை பிளஸ் காட்சி இணைத்து சொல்லுங்கள். தொலை பிளஸ் காட்சி இணைத்து சொல்லுங்கள். தொலைக்காட்சி. தொலைக்காட்சி இங்கிலீஷ்ல சொல்லுங்கள். டெலிவிஷன். 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 ஓகே ஓகே. இப்ப ரெண்டை பார்த்து விட்டோம். எலக்ட்ரானிக் மீடியாவை பார்த்தோம், அப்படித்தானே? ஆமென். ஆமென். எலக்ட்ரானிக் மீடியா என்பது என்ன? எதையெல்லாம் சொல்வது? வானொலி, டெலிவிஷன், ரேடியோ, டிவி. ஓகே. அடுத்த மீடியா என்ன? பிரஸ் மீடியா. பிரஸ் மீடியா என்பது தமிழுக்கு என்ன? அச்சு ஊடகம். அச்சு ஊடகம். ஓகே. இந்த அச்சு ஊடகத்தை நாம் இப்பொழுது வேதாகமத்திலிருந்து கவனிப்போம். யாத்திராகமம் 31:18 வாசியுங்கள். சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். யார் எழுதினது? கர்த்தர், தேவன். தேவன் எழுதினார். அப்ப முதல் எழுத்தாளர், முதல் ஊடகவியலாளர், முதல் அச்சு ஊடகம் எதுவென்று நினைக்கிறீர்கள்? தேவனுடைய கற்பனை கட்டளையை எழுதினது. ஓகே.
எங்கள் மத்தியில பாஸ் கிருபா கிளிநொச்சி பாஸ் கிருபா இருக்கிறார். அவருக்கு என்னுடைய பத்திரிகை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே நான் இந்த துறை, இந்த ஊடகத்துறை எனக்கு வேதாகமத்தை நன்றாக அறிந்து கொள்ள இன்னும் எனக்கு உதவி செய்தது. ஆனா எல்லாரும் ஊடகத்தை வெளி ஊடகத்திலே நியூஸை பார்ப்பார்கள். நான் தேவனுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்தையும் அந்த உலக ஊடகத்தையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு இந்த ஊடகத்திலே தந்தார். அதைத்தான் நான் கற்றுக்கொண்டதை, நான் தெரிந்து கொண்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இப்பொழுது 2 ஊடகங்கள் வந்து விட்டது, அப்படித்தானே? என்ன? எலக்ட்ரானிக்கல் மீடியா மற்றும் பிரஸ் மீடியா. அடுத்து சோசியல் மீடியா. அது எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு நான் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சோசியல் மீடியா என்பது இன்றைய காலத்தில் இருக்கின்ற சமூக வலைத்தளங்கள். இந்த 3 விதமான மீடியாவிலையும் உண்மையும் அறிவிக்கப்படுகிறது, பொய்யும் அறிவிக்கப்படுகிறது. அதுபோல பரிசுத்த வேதாகம் ஒரு நாளும் பொய் அறிவிப்பதில்லை. பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கும் மெய்யே அறிவிக்கிறது. அந்த மெய்க்கு பேர் தான் சத்தியம். நல்ல கவனிங்கள். ஆனாலும் இதற்குள்ளே ஒரு பொய்யன் ஊடுருவி இருக்கிறான் என்பதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? இந்த மெய்யுக்குள்ளே ஒரு பொய்யன் ஊடுருவி இருப்பதை கவனித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். ரைட். அவனும் எதுக்குள்ளே ஊடுருவ பார்க்கிறான்? அவனுக்கு தேவை என்ன? உலக மக்களை வஞ்சிப்பதல்ல, அவனுக்கு தேவை தேவ ஜனங்களை வஞ்சிப்பது. அதற்காகவே அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு தனி வேதாகமத்தை எழுதவில்லை, அவன் தனி ஒரு உலகத்தை படைக்கவில்லை, அவன் தனியே ஒரு மக்களை படைக்கவில்லை, தனியே அவன் வானத்தையும் பூமியும் படைக்கவில்லை. அவனால் அதை செய்ய முடியாது. காரணம், அவன் படைக்கப்பட்டவன், அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் சிருஷ்டிகர் கிடையாது, அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அதனால அவனுக்கு அதிகமாய் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்திலே, சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் மத்தியிலே தேவனால் கொடுக்கப்பட்ட அவருடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்திலே கொண்டுதான் அவன் தன்னுடைய செயல்பாடுகளை செய்கிறான். உங்களுக்கு கேக்குதா? புரியுதா? புரியுது. எனவே தான் தேவ ஜனங்களாகிய நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும், தெளிவாய் இருக்க வேண்டும். ஏண்டால் வேதாகமம் சத்தியம் என்பதில் சந்தேகம் இல்லை, வேதாகமம் மெய்யை போதிப்பென்ப என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா அந்த மெய்யுக்குள்ளே ஒரு பொய்யன் இருக்கிறான் என்பதை இன்றைக்கு கிறிஸ்தவம் அறியாமல் இருக்கிறது. இதை குறித்த ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிறது. சரி, இந்த மெய்யுக்குள்ளே பொய் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக புதிய ஏற்பாட்டு மீடியாவை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இப்ப புதிய ஏற்பாட்டிலே சில விஷயத்தை நாம் கவனிக்க போகிறோம். வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரைட். அறிவிக்கிறேன் என்பதற்கு மீடியா ஸ்டைல்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்தது என்ன? அறிவித்தல் என்பதற்கு என்ன இங்கிலீஷ்ல? அனௌன்ஸ்மெண்ட். வெரி குட், வெரி குட். அனௌன்ஸ்மெண்ட். இங்கே புதிய ஏற்பாட்டின் மீடியாவிலே, ஊடகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது.
லூக்கா 2:10 பார்க்கிறோம். பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். கேட்கலையா? பிரேக் ஆச்சு விட்டு வருது பாஸ்டர். எல்லாருக்கும் இப்படித்தானா இல்ல எனக்கு மட்டும்தான் இப்படியா? எல்லாருக்கும் அப்படித்தான். நீங்க எல்லாருக்கும் அப்படித்தான் கேக்குது பாஸ்டர். இல்ல எல்லாருக்கும் விட்டு விட்டு கேக்குது. நான் சொல்றேன் எனக்குத்தான் இந்த பிரச்சனையா அல்லது எல்லாருக்குமே இந்த சிக்னல் டவர் பிரச்சனை? உங்களுக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். எப்ப இந்த பிரச்சனை தீரும் நினைக்கிறீங்க? இது தொடரதான் செய்யும் பாஸ்டர். ஏன்னா தீர்வு சொல்ல மாட்டீங்களா? தீர்வு உங்கள்ட்ட இல்லையா? இருக்கு பாஸ்டர். தமிழ் வாங்க வந்தோன்னு முடிச்சிருவோம் பாஸ்டர். மலைக்கு முதல் அப்படி இல்ல, அப்படி மலைக்கு முதல் அப்படி இல்ல தானே. ஓ சரி சரி அம்மா, ஜெபம் பண்ணி கொடுங்க. ஓகே ரைட். ஓரளவு கேக்குது தானே? கேக்குது. ஓகே ஓகே கேக்குது. ரைட். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு மீடியா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பது யார்? தேவதூதன். என்ன அனௌன்சிங் செய்கிறார்? நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன? மக்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி. சரி, இப்பொழுது உலக பக்கம் திரும்புவோம். இப்பொழுது இன்றைய சமகாலத்திலே அச்சு ஊடகமோ அல்லது இளந்தரணியல் ஊடகமோ அல்லது சமூக ஊடகமோ இன்றைக்கு என்ன அறிவித்தல் சொல்லிக் கொண்டிருக்கிறது? சொல்லுங்க. என்ன அனௌன்சிங் செய்து கொண்டிருக்கிறது? எல்லா மீடியாவிலையும் என்ன நீங்க இன்றைய நாட்களிலே காணக்கூடியதா இருக்கிறது? சொல்லுங்க. கேக்குதா? கேக்கு பாஸ்டர். உலகத்துல இருக்கக்கூடிய நிலநடுக்கங்கள், அழிவுகள், பேரழிவுகள் இதைத்தான் பாஸ்டர் அதிகமா காட்டுறாங்க. சரி, இது தமிழ்நாட்டிலிருந்து அருமையான பிரதர் தேவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டு மீடியா சொல்வதை சொல்லுகிற. இலங்கையிலிருந்து யாருக்கும் சொல்ல தெரியாதா? விளம்பரங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரம் அது ஓகே, அது இருக்கு. நடைமுறையில நடக்கிறது, இப்ப நடக்கிறத சொல்லி கொண்டிருப்பாங்க பாஸ்டர். அதான் என்னன்னு கேக்குறேன். என்ன நடக்குது? என்ன மீடியாவுல என்ன பாக்குறோம்? அனர்த்தங்களும் இப்ப நான் பார்க்கும்போது அது இருக்கோ இல்லையோ ஒரு பெரிய பயங்காட்டுதல் நமக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. பேராபத்து வரப்போகிறது, புயல் வரப்போகிறது, அனர்த்தம் வரப்போகிறது, எல்லாரும் கவனமாயிருங்க, வெளியில போகாதீங்க. இப்படி நீங்கள் பார்க்கவில்லையா இன்றைய சமகாலத்து மீடியாவில? பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். ரைட், ஓகே. இப்ப திரும்புவோம். கடவுளுடைய ஊடகம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 2:10 என்ன சொல்லுகிறது? இல்ல, அந்த ஒன்றைதான் எல்லாருமே சொல்றீங்க. கிளிப்பிள்ளைகளா இருக்கிறீங்க. எல்லாம் ஒன்றைதான் நற்செய்தி. ஒரு ஆள் நற்செய்தினா எல்லாரும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் வெரி குட். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்ப கடவுளுடைய ஊடகம் என்ன சொல்லுகிறது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். போங்க பாஸ்டர், நீங்க சும்மா அது பைபிள் சொல்லுது, கடவுள் சொல்ற, நீங்களும் சொல்றீங்க. ஆனா இங்க சந்தோஷமா இருக்கு எல்லா மக்களுக்கும் இல்லையே. அப்ப வேதம் சொல்லுகிறது பொய்யா? ரைட். அதை பார்ப்பதற்கு முன்பு இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த மீடியா ஸ்டைல் உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். பிரசித்தத்துக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல?
விளம்பரம் பாஸ்டர். ஆடு ஆ? விளம்பரம். இப்ப 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 Publicity. இப்ப நான் சொன்னது இந்தியில, சாந்தி சிஸ்டர் சொல்றாங்க தமிழ்ல. பப்ளிசிட்டி பண்றது பாஸ்டர். வெரி குட். சரி, பப்ளிசிட்டி. இதை நான் சொல்லி தந்தேன், ஏற்கனவே சொல்லி தந்தேன். இப்போ ஒரு கேள்வியா கேட்கிறேன். சில பேருக்கு இந்த சில தெளிவுகள் இருக்காம இருக்கலாம். என்னாலும் கொஞ்சம் விளங்கினவர்கள் சொல்லலாம். சரி, சொன்னா மற்றவர்களுக்கு விளக்கம் கிடைக்கும். ஏன் நான் இதை எகைன் திரும்ப திரும்ப சொல்ற காரணம் என்னவென்றால், புதிதாய் வந்தவர்கள் அதை கவனிப்பார்கள். அடுத்து ஏற்கனவே வந்தவர்கள் கவனத்தில் இல்லாமல் இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லும் போது அவர்களுக்கும் இந்த கவனம் அங்கே போய் சேருகிறது, அந்த செய்தி அவர்களுக்கு போய் சேருகிறது. அதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நீங்கள் தெளிவாய் இருக்கிறவர்கள் அதை சொன்னால் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே, இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு மீடியாவில் 2 விஷயத்தை பார்க்கிறோம். 10வது வசனத்துல 2:10 லூக்கா 10ல பார்க்கிறோம். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டது. இந்த அனௌன்ஸ்மெண்டை 17வது வசனத்துல பப்ளிசிட்டி பண்ணப்படுகிறது. பிரசித்தம் பண்ணினார்கள், பப்ளிசிட்டி பண்ணப்படுகிறது. ரைட், ஓகே. என்ன புதிய ஏற்பாட்டு மீடியாவில் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற என்ன அனௌன்ஸ்மெண்ட் என்று சொன்னால், இப்பொழுது நாம் கவனித்தோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி. நற்செய்தி என்பது சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதுதான் நற்செய்தி. அப்படித்தானே? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். நிறைய பேர் நித்திரையில இருக்கிறீங்களோ தெரியாது, ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது. அல்லது ஆமீன் சொல்வதற்கு உங்களுக்கு கௌரவ பிரச்சனையோ அதுவும் தெரியாது. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா இருப்போம். சரியா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆமீன் சொல்ல இவ்வளவு நஷ்டமும் கஷ்டமா இருந்தா அப்ப கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்பார். சரியா? நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், இப்பொழுது கவனிங்க. இங்கதான் மிக முக்கியமான ட்விஸ்ட் பார்க்க போறோம். மிக முக்கியமான விஷயத்தை இப்பதான் கவனிக்க போறோம். அதனால எல்லாரும் விழிப்பாருங்க. எல்லாரும் விழிப்பா இருந்தா எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 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 சரி, பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும், சொன்னவர்களை ஆஸ்வதிக்கட்டும். ஏன்னா எல்லாரும் தேவ ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது மிக முக்கியமான விஷயத்தை இந்த கடவுளுடைய ஊடகம் உங்களுக்கு அறிவிக்க போகிறது. புதிய ஏற்பாட்டில கொடுக்கப்பட்ட அனௌன்ஸ்மெண்டின் அடிப்படையில இப்பொழுது நாம் பார்க்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்றால் என்ன? அந்த நற்செய்திக்கு பெயர் என்ன? அந்த நற்செய்தி என்ன? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தது பாஸ்டர். இயேசுவாந்த செய்தி. அந்த நற்செய்தி 11வது வசனம் சொல்லுகிறது. எது நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தார். பிறந்திருக்கிறார். ஆமென். வெரி குட், வெரி குட். நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். பிறப்பு. ரைட், பிறப்பு. அதை மட்டும் கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. 25ஆம் தேதி நீங்க நல்ல பிறப்பை மட்டும் பார்க்க போறீங்க. சரி, நற்செய்தி என்ன என்றால் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி. அப்ப இந்த நற்செய்திக்குள்ள என்ன இருக்கிறது? என்ன பொருள் இருக்கிறது இந்த நற்செய்திக்குள்ள? இயேசு நற்செய்தி. இந்த இயேசுக்குள்ள என்ன இருக்கிறது சொல்லுங்க மக்களுக்கு. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். சந்தோஷம் இருக்கிறது. வெரி குட். சந்தோஷம் இருக்கிறது. இயேசுக்குள்ள மட்டுமே சந்தோஷம் இருக்கிறது.
அப்படி என்றால் ஏன் இன்றைக்கு மக்கள் மத்தியில சந்தோஷம் இல்ல? இப்ப ஒரே பயங்காட்டுதல் தான் மீடியால. அதைத்தான் இப்பொழுது நான் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய விஷயமா சொல்லுகிறேன். மக்கள் மத்தியில ஒரே பயமும் கவலையும் அவலங்களும் அல்லோலங்களும் அலறலும் கூக்குரலும் கொடுமைகளும் வன்கொடுமைகளும் வன்முறைகளும் குடி வெறி களியாட்டு இவையெல்லாம் மக்கள் மத்தியில இருந்து கொண்டு ஒரு மனிதனுக்கும் சந்தோஷம் இல்லை. ஆனால் கடவுளுடைய ஊடகம் அறிவிக்கிறது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியின் செய்தி இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்படி என்றால் எப்பொழுது மக்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துக்குள் நாம் இருக்கும்போது. மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவோடு வாழும்போது. இயேசுவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கும் போதுதான் அந்த மகிழ்ச்சியை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சந்தோஷத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். 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 இயேசு இல்லாத எவருக்குமே சந்தோஷம் இல்ல, இயேசு இல்லாத எவருக்குமே மகிழ்ச்சி இல்ல. கவனிக்கிறீங்களா? அந்த மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது என்றால், இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க வேண்டும், அந்த மனுஷன் இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆமென். இல்லாவிட்டால் மகிழ்ச்சி கிடைக்காது. சரி, போகட்டும். இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். கிறிஸ்தவர்களாகிய நாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாகிய நாம், நமக்கு பூரணமான சந்தோஷம் இருக்கிறதா? பூரணமான நிம்மதி இருக்கிறதா? உங்களுக்கு பயம், நமக்கு பயம் இல்லையா? நமக்கு கவலை இல்லையா? சொல்லுங்க. இருக்கா இல்லையா? குறை இல்லையா? இருக்கு. அப்ப வேதம் என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி இயேசு. இப்ப நாங்கெல்லாம் யார்? கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஏன் அந்த நற்செய்தி நமக்குள்ள வேலை செய்யல? இந்த நற்செய்தி ஏன் நமக்குள்ள கிரியை செய்யல? என்ன நற்செய்தி? இயேசுக்குள்ள என்ன இருக்கிறது? மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அப்ப ஏன் நமக்குள்ள இல்ல? ஏன் நமக்கு இன்னும் இல்ல? நமக்கும் இல்லை. ஏன்? எதற்காக? கொஞ்சமாவது நம்ம அலசினோமா, ஆராய்ந்தோமா, சிந்தித்தோமா? யோசித்து பாருங்க. ஏன் நமக்குள்ள மகிழ்ச்சி இல்லை? நமக்கும் வந்து வந்துதான் போகுது சந்தோஷம். காலையில இருக்கிற சந்தோஷம் மத்தியானம் இல்ல, மத்தியானம் இருக்கிற சந்தோஷம் இரவைக்கு இல்ல, இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல. சரி, ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையை கடந்து போகின்ற பொழுது இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது, இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னத்தினால? எதனால? நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், நாம் தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனா நமக்கும் போராட்டம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சி என்று சொல்லி, மகிழ்ச்சியை தருவேன்னு சொல்லுகிறது. ரைட். இப்ப உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி என்ன, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி என்பதை முதல் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி என்ன என்றால், இந்த உலகத்துல காசு, பணம், உணவு, உடை, சொத்துக்கள், நண்பர்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், இது உலகத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் என்ன என்பதை முதல் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சந்தோஷம் என்ன என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். நாம் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ரைட், கவனிங்க. இப்ப கிறிஸ்து பிறந்தது மக்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சொல்லி பார்த்தோம், அப்படித்தானே? ஆனால் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த உங்களுடைய கவர்ச்சி தான் பாஸ்டர் விட்டு விட்டு வருது. கொஞ்சம் கட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நல்லா வெயிட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு. ஓகே, இப்ப சொல்லுங்க பாஸ். ஹலோ, வர இல்ல வர இல்ல வர இல்ல, சரியா தெளிவா இன்னும் வர இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்ப பாஸ்டர். கேக்கு. சரி, இப்ப நல்ல முக்கியமான விஷயம் ஆற நேரம் தான் பிரேக் ஆகுது. அதான் இப்ப இதுல இருந்து என்னத்தை பாக்குறீங்க? நாம சரியா இந்த சத்தியம் போகக்கூடாது என்பதுல எஸ், பிசாசு கொஞ்சம் கவனம் எடுக்கிறான். அதனால விட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் கேக்குது பாஸ்டர், சொல்லுங்க. ரைட், இப்பொழுது கவனத்திலுங்க. இயேசுக்குள்ள சந்தோஷம் இருக்கு, அப்படித்தானே? ஆமா. அதான் நற்செய்தி. அது எல்லாருக்கும் சந்தோஷம் கஷ்டப்படுகிறது. ஆனா அது